கார்த்திகா, அங்க எத்தனை குடும்பம் இருக்கு? இப்போதைக்கு கணக்கு பண்ணி பார்த்ததுல ஒரு 20 குடும்பம் கிட்ட இருக்குங்க. ஓ, 20 குடும்பம். அது மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்குங்க? ஒரு 4 ஏக்கர் கிட்ட இருக்கும். 20 குடும்பத்துக்கு மேலேயும் வீடு கட்டி கொடுக்கலாம். அது ஒரு பிரச்சனை இருக்காது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த காடை அழிச்சிட்டு நம்ம அளந்து பார்க்கணும். ஆமா, அளந்து பார்க்கணும். இல்லாட்டி அவங்க வந்து அப்புறம் கத்துவாங்க. அதுக்கிட்டே நாமளே அளந்து பார்த்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் அவங்க கேட்கறப்ப சொல்றதுக்கு நீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்ப அவங்க கேட்டோட வந்துட்டு நம்ம சொல்லிடலாம். அளந்து பார்க்கலாமா? ஓகே. கார்த்திகா, நான் எல்லாத்தையும் அளந்துட்டேன். 3.5 ஏக்கர் இருக்கு. அப்ப 20 வீடு கட்டலாம். மண்ணும் நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு. வீடு உறுதியா தான் இருக்கும் கட்டுனா இந்த இடத்துல. ஆமா, நம்ம அவங்க கிட்ட சொல்லிடலாம். அப்புறம் அளந்தது 3.5 ஏக்கர் இருக்கு. ஆமா, ஏன்னா இடமும் ஓகேவாயிடுச்சு. மேபி நம்ம ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் போல. ஏன்னா மண்ணும் ஓகேவா இருக்கு. ஆமா, நானும் என்ன பண்றேன், ஒர்க்கர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து முதல்ல காடெல்லாம் அழிச்சிருவோம். அழிச்சுட்டு வேற ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம லேட்டா ஆக்கணும் அப்படின்னா இந்த இடம் நம்ம கை விட்டு போயிடும். ஆமா, ஏற்கனவே நிறைய பார்த்து இந்த இடம் தான் கொஞ்சம் ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கு. வீடும் தாராளமா கட்டி கொடுக்கலாம். ஆமா, அப்ப நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே தான். சொல்லுங்க பாலா. அந்த ப்ராஜெக்ட் தான் எனக்கு தலைவலியா இருக்கு. ஓகேதான், நம்மளுக்கு ஒரு 50K மாசம் ஆனாலும் ஜலம் தான். சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். எதாவது அளந்துட்டீங்களா? அளவு எடுத்துட்டு மேடம். ஒரு 3.5 ஏக்கர் கிட்ட இருக்கு. 3 ஏக்கர். 3 ஏக்கர்னா நம்ம சும்மா எத்தனை வீடு கட்டலாம்? ஒரு 20 வீடு கட்டலாம். 20 வீடா? ஆனா 20 வீடு கட்டினாலும் எக்ஸ்ட்ரா இடம் இருக்கும் தானே? ஆமா மேடம், இடம் இருக்கும். ஆனா இங்க நம்ம பேசுற போது நீங்க எல்லாம் ஒரு 20 வீடு வரும் தானே சொல்லி பேசுறீங்க. எத்தனை பேர் காசு கொடுத்துட்டாங்க? 20 குடும்பத்துல 2 குடும்பம் தான் மேடம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 18 குடும்பம் கொடுக்கல. 2 குடும்பம் தான் கொடுத்துருக்காங்க. அது கூட சில பேர் வந்துட்டு யோசிச்சு பாக்குறேன் அப்புறம் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 18 பேர் ஏதாவது சொன்னாங்களா காசு பார்த்து கொடுக்க முடியும்? சில பேர் பாக்குறேன்னு இருக்காங்க. சில பேர் பதில் கூட சொல்லல. கொடுக்க முடியாதுன்னு வேற சொல்றாங்க சில பேர். ஆனா அப்படி இப்படின்னு பேசி வாங்கினா காசு கொடுப்பாங்க தானே? கொடுத்துருவாங்க. நம்ம அந்த மாதிரி பேசணும். நீங்க அதான் பார்த்து கொஞ்சம் நல்லா திறமையா பேசி பாருங்க. ஆமா, இந்த கம்பம் பேர் என்ன? கம்பம் முனியாண்டி மேடம். கம்பம் முனியாண்டியா? இல்லைங்க மேடம், ஸ்ரீமுனி. ஸ்ரீமுனி தானே? வேலைலாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுப்பாகவே செய்யுங்களேன். ஒர்க்கர்ஸ்லாம் அடுத்த வாரம் வர வச்சுட்டு அவங்க வந்தவொடனே காடை அழிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம 20 வீடு கட்டி கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம காசு வந்து கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வேலை எப்போ ஸ்டார்ட்டு? அடுத்த வாரமா? அடுத்த வாரம் என்ன கதை, என்ன பண்ண போறீங்க? முதல்ல கார்டு அடிக்கிறது தான் மேடம் பிளான். கார்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வரைக்கும். அதை நம்ம ஆஃபீஸ் போனோடனே அதெல்லாம் கொஞ்சம் பேப்பர் செட்டில் பண்ணிட்டு ஒர்க்கர்ஸ்க்குலாம் கொஞ்சம் பேசிடுங்க. சரியா? இந்த காசு விஷயத்துல கொஞ்சம் கவனம். அதை நம்ம கரெக்டாக வாங்கி ஆகணும். சரியா? சரிங்க. இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பாரு பணம் பணம் பணம். அதான் அந்த கிராம மக்களே பாவம் கம்பவங்கள உள்ளவங்க. அவங்களே வசதி இல்லாம வந்து கம்பத்துல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த பொம்பளை வந்து காசு புரிஞ்சிட்டு இருக்கு. பத்தாதிக்கு அது செய்ய வேண்டிய நம்மள செய்ய சொல்லி உயிரிழந்துட்டு இருக்கு. என்னதான் பண்றது? நம்ம வேலை என்ன பண்றது? சொன்னது செஞ்சுதான் ஆகணும். இல்லாட்டி கிளம்புங்கன்னு சொல்லி. இல்லைன்னா சம்பளம் கிடைக்காது. கார்த்திகா, இடம்லாம் நம்ம அழிச்சாச்சு. அடுத்த வாரம் ஒர்க்கர்ஸ் வச்சு வேலையை ஆரம்பிச்சிடலாமா? அதான் போய் ஆஃபீஸ்ல மேடம் கிட்ட சொல்லிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்னும் ஒரு 5 குடும்பம் காசு கொடுக்காம இருக்கு வர. ஆமா, அவ போய் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா கேட்டு மேடம் கிட்ட சொன்னாதான் அவங்க அடுத்த இது எடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க நம்மளதான் ஏசுவாங்க. அது கொடுக்காட்டியும் பிடிங்க எப்படியாச்சும் சொல்லி வாங்கிரும். ஆமா, நம்ம மேடம் அப்படி பாப்பேன். நான் சொன்ன அழிச்சாங்க.
கேள்விப்பட்டியா? நம்ம ஊர்ல எங்க அம்மா எங்க அப்பாவை போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்கு. 500 வெள்ளி கேட்டு புதுசா என்னமோ வீடு கட்டி தர போறாங்களாமே. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தான். எனக்கே புரியல. நீ ஒண்ணு நல்லா கவனிச்சியா? இலவசம் சொல்றாங்க, ஆனா ஒரு வீட்டுக்கு 500 வெள்ளி கொடுக்கணுமா? அதே டவுட் தான் எனக்கும். இப்ப இலவசம் சொல்றாங்க, எதுக்கு காசு கேக்குறாங்க? அதான் நம்ம வேணும்னா என் வீட்டுல கொஞ்சம் காசு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் அந்த மேடம் கிட்ட கேட்டு பாப்போமா? ஆனா அந்த பொம்பளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ வேற ஊர்ல கூட காசு வாங்கினாலாம். நம்ம எதுக்கும் முன்னெச்சரிக்கையா போவோமா? சரி. வணக்கம் மேடம், நாங்க முனியாண்டி கம்பெனில இருந்து வரோம். இப்போ கான்ட்ராக்ட் மேடம் பார்க்க முடியுமா? நான் மேடம் கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லிட்டு மேபி மேடம் பிஸியா இருப்பாங்க, நான் கேட்டு வந்து சொல்றேன். கொஞ்ச நேரம் மேல பேசுவாங்க. சரி பாப்போம். தெரியுமா, அந்த கம்பத்துக்கு போகணுமா? அந்த கம்பத்துல இருந்து 3 சேம் தான் காசு கட்டாம இருக்காங்களே, அதுல ஒரு 2 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. அந்த பொம்பளை பாப்பியா? போச்சு, அந்த பொம்பளை பேசி காசு வாங்கும் போது அதான் பார்க்கவே பாவமா உட்கார்ந்து இருக்காங்க. சரி போய் பாருங்க அங்க என்னதான் நடக்குது. சரி, மேடம் கூப்பிட்டு அமுக்க சொன்னாங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஹாய் மேடம். சொல்லுங்க. மேடம், உங்களை பார்த்துருக்கேன். சரி, முருகன்ல இருந்து வந்திருக்காங்க. எது நம்ம நேற்று அந்த பாகாண்டத்தை செலக்ட் பண்ணோம் இல்லையா? ஆமா மேடம், அன்னைக்கு வந்து 5 ஃபேமிலி வந்துட்டு காசு செட்டில் பண்ணாம இருக்காங்க. அதுல 2 ஃபேமிலி வந்து மொழி செட்டில் பண்ணிட்டாங்க. மேபி அந்த 3 ஃபேமிலியில வந்திருக்காங்க. சரி, நம்ம பார்த்து அனுப்புங்க. உங்க 2 பேத்தையும் மேடம் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. பொருள்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு, வா போலாம். வணக்கம் மேடம், நாங்க முனியாண்டி கம்பத்துலேருந்து வந்திருக்கோம். அந்த வீட்டு விஷயமா பேசணும். ஒரு வீட்டுக்கு 500 வெள்ளி கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அதை பத்தி பேசலாம் தான் வந்திருக்கோம். ஒரு டீட்டெயிலா சொல்றீங்களா எங்களுக்கு? அப்போ எது நீங்க சொல்றீங்களா? அந்த பாகண்ட தோல் இந்த அப்போ சரி முனி தானே? அதுதான் அந்த கம்பெனி தானே? அதுதான். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு 500 வெள்ளி கேக்குறாங்க. எங்களால இப்போதைக்கு அதை ரெடி பண்ண முடியல. இருக்கிற காசு கொடுக்குறோம், வாங்கிக்கிறீங்களா? என்கிட்ட 200 வெள்ளி தான் இருக்கு, வாங்கிக்க முடியுமா? 200 வெள்ளி நீங்க கொடுக்கறது ஓகே தான். ஆனா எங்களோட ப்ரொசீஜர் படி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நாங்க 500 வெள்ளி சொல்லிடுறோம். நீங்க 500 வெள்ளி கொடுத்தாதான் வந்துட்டு எங்களால வந்து வீட்டு ப்ரொசீஜர் வந்துட்டு பண்ண முடியும். இப்போதைக்கான பிரச்சனை இல்லை, 200 வெள்ளி இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அதை வந்துட்டு முன் பணமா கொடுங்க. ஆனா நீங்க முழு பணத்தை கட்டி முடிச்சாதான் எங்களால உங்களுக்கு வீடு கொடுக்க முடியும். அது வரைக்கும் அதுக்குள்ள நாங்க வீடு கட்டி முடிச்சிட்டோம்னா இப்ப கட்டி காசு கொடுத்தவங்க எல்லாம் வந்துட்டு குடியேறிடுவாங்க. ஆனா நீங்க பணத்தை முழுசா செட்டில் பண்ணாதனால அது வரைக்கும் நீங்க அந்த கம்பவுண்ட் கிராமத்தை விட்டு நீங்க வெளியே தான் இருந்தாகும். வெளியே வாடகைக்கும் அந்த மாதிரி கொஞ்ச நாள் பாத்துக்கோங்க. முழு பணத்தை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க தாராளமா வீடு கொடுத்துருவோம். சரியா? அதுல உங்களுக்கு ஓகே தானே? ஏன்னா இப்ப இதுவே வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன். ஏன்னா மத்தவங்கள பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் காசு செட்டில் பண்ணிட்டாங்க. உங்களோட சிச்சுவேஷன் புரிஞ்சு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நான் பாக்குறேன். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஆனா இப்ப நீங்க எனக்கு புரியல, நீங்க வந்துட்டு இப்பயே வீடு வேணும்னு வந்துட்டு கேக்குறீங்க. நானே எவ்வளவு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுதான் உங்ககிட்ட நான் இந்த வாய்ப்பு கொடுக்குறேன். இதே நான் வேற ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி இது வரைக்கும் நான் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்தது இல்லை. ஸோ அதான் உங்களுக்கு இதுல பாருங்க, உங்களுக்கு ஓகே தானே? ஆனா உங்களுக்கு கேட்கணும். சொல்லுங்க. அரசாங்கம் இலவசமா தானே கட்டித்தரதா சொன்னாங்க. ஆமா, நம்ம உங்களுக்கு வீடு கட்டி தரது பார்த்தோம்னா இலவசமா தான் கட்டி கொடுக்கணும். ஆனா நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இப்படிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே கருதி தான் வந்துட்டு ஒரு குறைஞ்ச அமௌண்ட்ல ஒரு 500 வெள்ளி கேட்டோம். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கிறத முதல் கொடுங்க. அப்புறம் மீதி பணத்தை வந்துட்டு நீங்க இருக்கும் போது கொடுத்துக்கலாம். அப்ப நான் இப்பயே கொடுக்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு தானே எல்லாமே இதுல ரெக்கார்டா இருக்கு. இதை நம்ம வெளி உலகத்துக்கு காமிக்கணும். லஞ்சச் செயல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த 2 பெண்களின் துணிவு. கட்டுமான ஒப்பந்ததாரர் ஒருவரின் காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். கிராம மக்கள் வீட்டு திட்ட அனுமதி பெற ரிங்கிட் மலேசியா 10,000 லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு.
இதனை அடிப்படையாக கொண்டு SPRM சட்டத்தின் பிரிவு 17A இன் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, மேலும் குறைந்தது ரிங்கிட் மலேசியா 10,000 அல்லது லஞ்சத் தொகையின் 5 மடங்கு வரை அபராதம் விதிக்கப்படலாம். இரு பெண்களின் நேர்மை மற்றும் தைரியம் காரணமாக அந்த கிராமத்தில் நீண்ட நாள் நீடித்த லஞ்சச் செயல்கள் முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளன. நீதியும் நேர்மையும் வென்றுள்ளன.